ஒன்றிய பாஜக அரசின் அலட்சியத்தால் கல்வித்துறையில் ஊழலும் திறமையின்மையும் அதிகரித்து விட்டதாக தென்காசி மாவட்ட காங்கிரஸ் தலைவர் செல்வராஜ் குற்றம் சாட்டியுள்ளார். குற்றாலத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நீட் தேர்வு குளறுபடிகளுக்கு தார்மீக பொறுப்பேற்று ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என வலியுறுத்தினார். மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி ராஜஸ்தானில் மாணவர்கள் மற்றும் இளைஞர்களை திரட்டி மிகப்பெரிய எழுச்சி பேரணி நடத்திய போதிலும் ஒன்றிய பாஜக அரசு மௌனம் காத்து வருவதாக குறிப்பிட்டார். தமிழ்நாட்டில் மாவட்டங்கள் தோறும் இளைஞர்கள் மற்றும் மாணவர்களை திரட்டி மிகப்பெரிய அளவில் எழுச்சி பேரணிகளும் ஆர்ப்பாட்டங்களும் நடத்தப்படும் என கூறினார். பாஜக அரசின் அலட்சியத்தால் தேர்வு வினாத்தாள் கசிவுகள், திடீர் தேர்வு ரத்துகள், கட்டாய மறுதேர்வுகள், பணியாளர் ஆட்சேர்ப்பில் கடுமையான தாமதங்கள் மற்றும் அதிகரித்து வரும் வேலைவாய்ப்பின்மை ஆகியவை தொடர்கதை ஆகிவிட்டது. மேலும் இந்த நீட் எக்ஸாம், சிபிஎஸ்இ, பிஎஸ்சிஎஸ் மற்றும் என்டிஏ போன்ற அமைப்புகளின் தொடர்ச்சியான தோல்விகள் மாணவர்கள் மத்தியில் கடுமையான மன அழுத்தத்தையும் எதிர்மறையான சூழலையும் உருவாக்கி வருகின்றன.